குழந்தை பாக்கியம் கிடைக்க ஜோதிட ரீதியான ஒரு சாஸ்திரத்தின்படி ஏதாச்சும் பரிகாரம் இருக்குங்களா, இல்லை அதுக்கான காரணம் என்ன? குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லாமல், பாட்டனுடைய பிராப்த பலன் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்காது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்கள் அப்பா அம்மா தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ஏன் எனக்கு குழந்தை கிடைக்கல, அது என்ன காரணங்கிறத அந்த தீர்வில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, யதார்த்தமா முட்டை அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஆரஞ்சு ரெண்டையும் கூட்டி ஒரு பொருள் ஒன்று வரும், சொல்லுங்க வைக்கலாம். ஆரஞ்சு. ஆரஞ்சு. அப்போ இவங்க 6 ஆரஞ்சு பழம் வாங்கி குழந்தை தாமதம் ஆயிட்டே இருக்கு. 5 வாரம் பூசணி. இந்த சாதத்தை 5 வகை எடுத்துட்டு போய் 5 சாதத்தை கொண்டு போய் வச்சு வளையல கொண்டு போய் அந்த அம்பாளுக்கு கொடுத்து வச்சு பூஜை பண்ணி அதை வாங்கி இவங்க போட்டா விரைவில் வளைகாப்பு யோகம் வந்துவிடும். வள்ளுவருடைய தேவ பிரசனத்துல வள்ளுவர் பிரசனம் இருக்குது, புத்திர பிரசனம் இருக்குது. அதில் எடுத்து இவங்களுக்கு அந்த நேரத்தை நாங்கள் கொடுப்போம். அந்த நேரத்தில் கணவன் மனைவி இணையணும். டெய்லி பட்டுப்புடவை கட்டணும், வளையல் போடணும், மேக்கப் பண்ணிக்கணும். 48 நாள் உன்னை பார்த்தால் உன் கணவன் பொண்ணு பிள்ளைகளை மனைவி பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கணும். நீ 48 நாள் கழிச்சு வா. ஆமாம், எல்லாரும் நொங்கு சாப்பிடுவோம்ல, பனைமரத்திலிருந்து வர நொங்கு சாப்பிடும் இல்லையா? ஆனால் இந்த நொங்கை இந்த ஆணுடைய ஜாதகப்படி தோஷம் இருந்தால் தோளோடு அப்படியே சாப்பிடணும். குலதெய்வ, இஷ்ட தெய்வ, வர தெய்வ, எல்லை தெய்வம், இந்த 5 தெய்வங்களை தாண்டி ஒரு தெய்வம் இருக்குதுன்னா அது முருகன். இவருங்க எந்த விஷயமும் ஜோதிடமும் சாஸ்திரமும் கிரகமும் எங்கள் பாரம்பரியத்தினுடைய கருத்துக்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கு பேசினேன். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக எல்லாருக்குமே எல்லா செல்வமும் இருந்தாலும் கூட குழந்தை செல்வம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான். பெரும்பாலும் அதில் ஆண்களும் பெண்களும் 2 பேருமே சமமாக மைண்ட் செட்டாக இருந்தாலும் கூட பெண்களுக்கு அதனுடைய தாக்கம் அதிகம். பேர் அவ சொல்லும், அவங்கள தான் சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா, குழந்ை பாக்கியம் கிடைக்க ஜோதிட ரீதியான ஒரு சாஸ்திரத்தின்படி ஏதாச்சும் பரிகாரம் இருக்குங்களா, இல்லை அதுக்கான காரணம் என்ன? பொதுவாக குழந்தை அப்படிங்கிற பாவகம் 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகங்கிறது பாட்டை. 5ஆம் பாவம் என்பது குழந்தை. 5ஆம் பாவம் என்பது தாய்மாமன். 5ஆம் பாவம் என்பது ஆள் மனசு. இவையெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய இடம் அந்த 5ஆம் பாவகம். இந்த 5ஆம் பாவகத்தில் பாட்டனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல், 5ஆம் பாவம் என்பது குலதெய்வம், குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லாமல், பாட்டனுடைய பிராப்த பலன் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்காது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1வது நட்சத்திரம் ஜாதகப்படி 1வது நட்சத்திரம் கேது நட்சத்திரம். கேதுங்கிறது பாட்டி. 2வது நட்சத்திரம் சுக்கிரன். சுக்கிரன்கிறது மனைவி. 3வது நட்சத்திரம் கார்த்திகை. கார்த்திகைங்கிறது சூரியன், தந்தை. 4வது நட்சத்திரம் சந்திரன். சந்திரன்கிறது தாய். 5வது நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம், மிருகசீர்ஷ நட்சத்திரம். அந்த மிருகசீர்ஷ நட்சத்திரம் என்பது கணவன், அதாவது செவ்வாய் என்பது கணவன். 6வது நட்சத்திரம் குறிப்பாக யாருன்னா திருவாதிரை நட்சத்திரம், அது பாட்டை. அதாவது ராகு கேதுக்குள்ளார கணவனும் மனைவிங்கிற நட்சத்திரமும் தாய் தந்தைங்கிற நட்சத்திரமும் உள்ளுக்குள்ளார இருக்குது. அப்போ இந்த ராகு கேதுக்குள்ளார ராகு கேது பாட்டம் பாட்டி, 2வது தாய் தந்தை, இவங்களுடைய முழுமையான அனுகிரகம் ஒரு கணவன் மனைவிக்கு கிடைத்தால்தான் குழந்தை கிடைக்கும். இப்போ அது இல்லாதது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு இல்லைன்னா கிடைக்காது வச்சுக்கிட்டேன். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் சொல்லலாம், நாங்கள் எங்கள் அப்பா அம்மா தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எல்லாத்தோட ஆசீர்வாதத்தோட தான் எனக்கு திருமணம் நடந்துச்சு, ஏன் எனக்கு குழந்தை கிடைக்கல, அது என்ன காரணங்கிறத அவங்க ஜாதகம், புரிஞ்சுங்களா? அது அவங்க ஜாதக ரீதியாக. இப்போ குலதெய்வத்து வகையில் இவங்களுக்கு அப்பா அம்மா கரெக்டாக இருந்தாங்க, அவங்க பாட்டம் பாட்டி கரெக்டாக இருந்தாங்களா, அவங்க முன்னோர்கள் வகையில் சில தோஷங்கள் இருந்துச்சா அப்படிங்கிறத பார்க்கணும். அது ஜாதகத்தை பார்க்குற போது தான் தெரியும். சரி, இப்போ இதுக்கு தீர்வு என்ன? அதான் மெயின் முக்கியமானது என்னென்னா அதுக்கு தீர்வு தான். இப்போ அந்த தீர்வில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, யதார்த்தமாக முட்டை அப்படிங்கிறது என்னென்னா கருமுட்டைன்னு சொல்லுவோம். கரு முட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு கரு தெரிக்கலை அப்படின்னா அந்த முட்டையை வச்சு தான் பரிகாரம் செய்யணும். சைவ பூஜை நான் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் எப்படி முட்டையை வச்சு பண்ணுறது?
இது கேட்பாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுங்க? பூ சனி, பூசணிக்காய். பூசணிக்காய், பூசணி. பூசணிங்கிறது சனி பகவான் அதுக்குள்ள இருக்கார். சனி பகவான் தான் தாமத கிரகம். தாமதம், ஒரு வேலையை ரொம்ப லேட் பண்றதாரு சனி பகவான். குழந்தை கிடைக்கணும், அது ரொம்ப தாமதமா வருது அப்படின்னா யாரு பண்றாரு? சனி பகவான் பண்றாருன்னு அர்த்தம். அப்போ சைவ பூஜை பண்றவங்க அந்த பூசணிக்காய் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அசைவ பூஜை பண்றவங்க முட்டை வச்சு பூஜை பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. அப்படியே நான் சொன்னேன், 5ஆம் இடம் என்பது பாட்டை, 5ஆம் இடம் குலதெய்வம், 5ஆம் இடம் முதல் குழந்தை, 5ஆம் இடம் தாய் மாமன், 5ஆம் இடம் அவங்க வம்சம், பூர்வீகம், பாரம்பரியம், இது எல்லாம் குறிக்குது. ஆள் மனசை குறிக்குது. 5 அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. 6ன்னா என்னென்ன? சண்டை, சச்சரவு, பிரச்சனை, தொந்தரவு, தடை, தாமதம், கஷ்டம், கவலை, வேலையாளால பிரச்சனை, வாடகை வருமானம் வர்றதுல பிரச்சனை, இது எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். 6 அவ்வளவு இருக்கு. வேலைங்கிறது 6ஆம் பாவம் தான். அப்போ 6ங்கிறது பிரச்சனையை குறுக்கக்கூடிய இடங்கிறது 6ஆம் பாவம் தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. 5 குலதெய்வம், குழந்தை, 6 பிரச்சனை. இந்த 6 5 2 கூட்டி ஒரு பொருள் ஒன்று வரும். சொல்லுங்க வைக்கலாம். ஆரஞ்சு. 6 ஆரஞ்சு. அப்போ இவங்க 6 ஆரஞ்சு பழம் வாங்கி, 6 5 6 ஆரஞ்சு பழம் வாங்கி, குலதெய்வம் தான் 5ஆம் இடம், அங்கே போய் சுற்றி கொண்டு போய் ஒரு ஆற்றுல விட்டுறணும். அதெல்லாம் தானம் கொடுக்கலாம். ஒரு ஏழைக்கு தானம் கொடுக்கலாம், தானம் தாராளமாக கொடுக்கலாம். இவங்க எங்கே போனாலும் ஒரு டெய்லி ஆரஞ்சு பழம் வச்சு வீட்டில் சும்மா ஒரு பழம் சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு ஆரஞ்சு பழத்தை வச்சு சாமி விட்டுருந்தா 6 5 பேசிக்கிட்டே இருக்கு. குலதெய்வம் 5 குலதெய்வம் வந்து உட்காந்துக்குது. 6 பிரச்சனை. குலதெய்வம் என்ன ஒன்று விடவே விடாது. புரியுதுங்களா? எது நமக்கு சரியா இல்லையோ அதை வந்துட்டு டீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா. ஆரஞ்சு பழத்தை டெய்லி வச்சு ஒரு பழத்தை பூஜை ரூம்ல வச்சு கண்டிப்பா சாமி கும்பிட்டு கட்டாயமா. அப்புறம் பாருங்க, 5ங்கிறது வந்து 5ங்கிறது குழந்தை. குழந்தை தாமதம் ஆயிட்டே இருக்குது. 5 வாரம் பூசணி, பூசணிக்காய் சுத்தி, இவங்க தலையை சுத்தி, கணவன் மனைவி 2 பேர் பூசணிக்காய் சுத்தி உடைக்க வேண்டும். திருஷ்டி சுத்துறது தான். திருஷ்டி சுத்துறது அவ்வளவுதான். அது திருஷ்டி சுத்துறோம். ஆனா குழந்தை இல்லாதவங்களுக்கு இது செய்யணும்னே. எத்தனை பேர் செஞ்சாங்க? யாருமே செஞ்சதில்லை. அடுத்த பாயிண்ட், அடுத்து இதெல்லாம் சூப்பர் அற்புதமான பரிகாரம். இது இருக்கு. குலதெய்வ கோயிலுக்கு போய் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு குழந்தை வளைகாப்புன்னு செய்வோம். ஒரு கருத்தரிச்சது. வளைகாப்புல என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் அவங்கள உட்கார வச்சு வளையல் போடுவோம். அந்த வளைகாப்பு போடுறதுக்கு என்ன சாதம் வைப்போம்? கலந்த சாதம் ஒரு 5 வகை சாதம் வைப்போம். இந்த சாதத்தை 5 வகை எடுத்துட்டு போய் குலதெய்வத்து கோயிலில் கொண்டு போய் வச்சு, அல்லது உங்க ஊரில் இருக்கிற ஒரு தெய்வம், உங்களுக்கு பிடிச்ச சாமி, குலதெய்வம் முதல். இப்போ நான் பக்கத்தில் அது தூரமாக இருக்குது, பக்கத்துலேயே இருக்கிற கோயிலுக்கு போய் 5 சாதத்தை கொண்டு போய் வச்சு வளையலை கொண்டு போய் அந்த அம்பாளுக்கு கொடுத்து வச்சு பூஜை பண்ணி அதை வாங்கி இவங்க போட்டா விரைவில் வளைகாப்பு யோகம் வந்துவிடும். இது இது ஒரு சாதாரணமானது தானே. இது பெருசா ஒன்றும் பெருசா நான் ஒன்றும் சொல்லலையே. ஆனால் பரிகாரம் இது பாரம்பரிய வள்ளுவர் குலம் சொல்லக்கூடிய பரிகாரம். பரிகாரம் யாரு வேணா சொல்லலாம். அது நான் அதை தவறுன்னு சொல்லவில்லை. பலன் தரக்கூடிய அதுல ஒரு உண்மையும் இருக்குது. உண்மை இல்லாத நான் சொல்லலை. அதெல்லாம் நான் மறுப்பு பேசினேன். எங்க வள்ளுவர் குலத்துல நாங்க இப்படித்தான் பரிகாரம் செய்வோம். கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பொண்ணவே வர சொல்லி, பர்டிகுலரா வர சொல்லி 5 சாதத்தை வச்சு வளைகாப்பே செய்வோம் பரிகாரமா. அப்போ அதை செய்கிற போது பூசணிக்காய், முட்டை என்னென்ன உடைக்கணுமோ அதுக்குண்டான வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு வரணும். புரியுதுங்களா? இப்போ அந்த பொண்ணு வரல. ஒரு பொண்ணு யுஎஸ்ஏல இருக்குது, 11 வருஷமா குழந்தை இல்லை. கூப்பிட்டே எனக்கு ஜாதகத்தை அனுப்புகிறாங்க. எனக்கு பெரும்பாலும் நான் நைட்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நைட்டு பெரும்பாலும் ஒரு 7 மணிக்கு மேலே 11 to 12 மணி வரைக்கும் யுஎஸ்ஏ யூகே கிளைண்ட்டுக்கு தான் நான் பார்த்துட்டு இருப்பேன் ரெகுலராக. அப்போ எனக்கு அங்கேருந்து அனுப்புகிறாங்க, நிறைய வருது. அப்புறம் நம்ம பார்க்குறோம். பார்த்தது அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை. அவங்க ஜாதகத்தை இங்கே ஜெராக்ஸ் ஒன்று எடுத்து ஜாதகத்தை வச்சு அந்த பொண்ணுக்கு உட்கார வச்சு எப்படி பரிகாரம் செய்யணுமோ அந்த ஜாதகத்தை வச்சு பரிகாரம் செஞ்சிட்டோம். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருதுங்க, அந்த தோசை விலகுது, அவங்களுக்கு சரியாகுது. அப்புறம் 2வது இன்னொன்று என்னன்னா, இவங்களுக்கு அந்த கரு முட்டைன்னு இருக்கும். 8 முட்டை வாங்கி 4 வாரம், 4 தான் தாய், 4 தான் தாய். தாய்க்குரிய கிரகம் சந்திரன். 8ஆம் பாவகத்தில் சந்திரன் நீசமடைகிறான்.
இவருங்க எந்த விஷயமும் ஜோதிடமும் சாஸ்திரமும் கிரகமும் எங்கள் பாரம்பரியத்தினுடைய கருத்துக்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கு பேசினேன். இருக்கக்கூடிய எக்ஸாக்டான உண்மையான ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ 8 முட்டை வாங்கி 4 வாரம் இவங்க தலையை சுற்றி, அந்த பெண்ணோட தலையை சுற்றி உடைச்சிட்டு வந்தாங்கனாலும் நடக்கும். உடைச்சிடணும், அவ்வளோதான். 4 தலையை சுற்றி கொண்டு தூக்கி வீசி போட்டு வர வேண்டியதான், குப்பையில் வீசி போட்டு வர வேண்டியதான். வேற ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டிய வேலையில்லை. இதை செஞ்சாலே அந்த கரு முட்டை இங்கே எங்கே தப்பு வரும்னா, இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட குழந்தை இல்லைன்னு வருவாங்க. எங்க நேரத்துக்கு ஒரு லேடி வர்றாங்க. ஒரு ஏதாச்சும் குறிப்பிட்ட வருஷம் இந்த மாதிரி இருக்கு, இல்ல 10 வருஷம் 15 வருஷம்லாம் குழந்தை இல்லை, அவங்க வர்றாங்க. அவங்க இதை செஞ்சிருக்கணும்ல, நான் சொன்னதை செஞ்சிருக்கணும்ல, அவங்க செய்யலையே. ஒரு சில ஜாதகத்துக்கு தத்து புத்திர யோகம்னு ஒன்று இருக்கும். இப்ப கடகலக்கணம்னு வச்சுங்க, கடகலக்கணத்துக்கு நான் அதை தான் கேட்கலானே வந்தேன். இப்போ 10-15 வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்க. அது நம்ம இப்போ பதிவுல வந்து ரொம்ப ஹார்ஷா சொல்ல முடியாது, அவங்களோட மனநிலையே வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம என்ன பண்ணா குழந்தை பிறக்கும்ன்ற ஒரு நிலையில இருப்பாங்க. அவங்க ஜாதகத்துல ஒரு 2 விஷயம் பாருங்க. நீங்க குழந்தை இல்லைன்னு வருவீங்க, நான் ஜாதகத்தை வாங்கி குழந்தை இல்லைன்னு நீங்க சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். அந்த ஜாதகத்தை வாங்கி எப்படி பார்ப்பேன்? கணவன் மனைவி 2 பேரும் அந்யோன்யமாக இருக்கிறார்களா, அது வேணும் இல்லையா? ரைட். 2வது, கணவன் மனைவி ஜாதகத்தில் இருவர் ஜாதகத்தில் யார் ஜாதகத்தில் தோஷம் இருக்கிறது, புத்திர தோஷம், அல்லது 2 பேருக்கு ஜாதகத்துக்கு இருக்குதா, இது 2வது மேல். 3வது, 5ங்கிறது தான் குழந்தை, 5ங்கிறது குலதெய்வம். இவங்க 2 பேர்த்துக்கும் குலதெய்வத்தால் தோஷம் இருக்கிறதா, இது 3வது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது, இங்க கணவன் மனைவி நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு இருப்பாங்க, ஆனா உண்மையை என்ன இருக்காது. இதுல வந்து என்னன்னா, நல்லா தெரிஞ்சுக்கங்க, புத்திரகாரகனுக்குன்னு கருத்தரிக்கிறதுக்குன்னு ஒரு நாள்னு ஒரு நேரம் இருக்குது. ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரம் கருத்தரிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். பெரும்பாலும் ஒரு அன்னோனி, ஒரு கணவன் இது வந்து எல்லாரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், யாரும் தவறாக எடுக்க வேண்டாம். பெரும்பாலும் ஒரு குழந்தை கருத்தரிக்கணும்னா ஒரு தாய், ஒரு ஆண் பெண்ணுடைய சேர்க்கை வேண்டும். அது பெரும்பாலும் இரவில் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு பகல் நேரத்தில் கருத்தரிக்கிற நேரம் இருக்கு. அதை தேவ பிரசன்னம் போட்டு வள்ளுவர் பிரசனம் இருக்குது. வள்ளுவருடைய தேவ பிரசனத்தில் வள்ளுவர் பிரசனம் இருக்குது, புத்திர பிரசனம் இருக்குது. அதில் எடுத்து இவங்களுக்கு அந்த நேரத்தை நாங்கள் கொடுப்போம். அந்த நேரத்தில் கணவன் மனைவி இணையணும். அப்போ இங்க என்ன செய்யணும் தெரியுங்களா? இவங்க செய்ய வேண்டிய இதையெல்லாம் செஞ்சுட்டு, இந்த பரிவர்த்தனையெல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு நாங்கள் ஒரு சில டிப்ஸை சொல்லி கொடுப்போம். ஒன்று இந்த நேரம், 2வது அவங்க எப்படி நடந்துக்கணும்னா, ஒரு ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெண் இருக்கிறாங்க, நீங்கள் வளைகாப்பு செய்கிற பொண்ணை பாருங்க, கை நிறைய மருதாணி வைப்பாங்க, அப்புறம் வளையல் போடுவாங்க. ஆமாம். அப்போ ஒரு பெண், குழந்தை இல்லாத பெண்ணை பாருங்க, நான் சொல்றதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்களான்னா, நீங்க எல்லாம் கேட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்லாதவங்களுக்கு தெரியும், இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தா தான் தெரியுங்கிற மாதிரி அது அவங்களுக்கு தான் தெரியும். பாருங்க, ஒன்றும் இல்லை, 2 கையில மருதாணி போட்டு ஒரு பெண் வர்றாங்க. அவங்க ஜாதகத்தில் தாம்பத்தியம் நல்லா இருக்குது, குலதெய்வ பிரச்சனை இல்லை, புத்திர தோஷம் இல்லை, ஆனால் குழந்தை வந்து 6 வருஷம் கிடைக்கல. அப்புறம் நான் பார்த்தேன், ரைட்டு, நீ காலையில் வந்து ஒரு 8 மணி to 9 மணிக்கு எந்திரிப்பியாமான்னு கேட்டேன். ஆமாங்க, நான் 9 மணி ஆயிரும் காலையில். சிறப்பு, உனக்கு பிரச்சனை இங்கதான் இருக்குது, உனக்கு பிரச்சனை இங்கதான் இருக்குது, நீ எந்திரிக்கிறது சரியில்லை, நைட்டு தூங்குறது ஒரு 11 to 12 ஆகுமான்னு கேட்டேன். டெஃபினட்டாக நாடகம் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் முடிக்கிறதுக்கு நான் 11 to 12 ஆயிரும். உனக்கு குழந்தை இன்னும் 6 வருஷம் ஆனாலும் கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் கம்மியாகத்தே இருக்கு. அப்போ உனக்கு ஒரே தீர்வு, வேற ஒன்றும் இல்லை, நான் சொல்றது மட்டும் செய், சரியா? நீட்டாக டெய்லி குளிச்சுட்டு உடம்பு பூரா ஜவ்வாது போட்டு மருதாணி வச்சுக்க, வளையல் கை நிறைய வளையல் போட்டுக்க, பட்டு புடவையில தான் இருக்கணும். டெய்லி பட்டு புடவை கட்டணும், வளையல் போடணும், மேக்கப் பண்ணிக்கணும், அலங்காரமா இருக்கணும். இந்த ட்ரெஸ்ஸுன்னு கிடையாது, ஆனால் அலங்காரமா இருக்கும். 48 நாள் உன்னை பார்த்தால் உன் கணவன் பொண்ணு பிள்ளைகளை மனைவி பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கணும். நீ 48 நாள் கழிச்சு வா, கருத்தரிக்கலைன்னா அதுக்கு முன்னாடி பார்த்துக்கலான்ட்டேன். அந்த பெண்ணு கரெக்டாக 24வது நாளில் கருத்தரிச்சாச்சு. 24 அது 24 நாளில் ரிசல்ட் வந்துச்சு. இது பெருமைக்கு நாம் சொல்கிற விஷயம் இல்லை. சில விஷயங்கள் சில பேர் ஜாதகத்திற்கு
அப்படி புத்திரமே கிடைக்காத ஒரு நிலையும் இருக்கும். அது அது இறைவன் செய்த வேலைங்க. என்ன செய்யணுமோ அதைத்தான் அவர் செய்வாருங்க. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க முறையான வழி இது. அப்புறம் அந்த காலத்துல பெரியவங்க இங்க வள்ளுவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, சட்டியில் இருந்தால் தான் அகைப்பேல் வரும்னு சொல்லுவாங்க. சஷ்டி அப்படிங்கிறது கரெக்ட் கரெக்ட் அதே சஷ்டி விரதம் இருந்தால் தான் அகப்பேல் புத்திர பாக்கியம் உண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு வருவாங்க. முருகனை வணங்குவாங்க, முருகனை கும்பிடுவாங்க. நான் தான் அப்படியே நான் சொன்னேன் உங்ககிட்ட, இதற்கு முன்னால் பதிவுலவே நான் சொல்லியிருக்கிறேன். 5 நிலை: குலதெய்வம், இஷ்ட தெய்வம், வரதெய்வம், எல்லை தெய்வம், புரிஞ்சுதுங்களா? அது ஊர் தெய்வம். இந்த 5 தெய்வங்களை தாண்டி ஒரு தெய்வம் இருக்குதுன்னா அது முருகன். அப்போ இந்த 5 சரி பண்ணோன்னா அது முருகனால முடியும் அப்படின்னு எழுதி வச்சுட்டாங்க. விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மிகுன்றா, முடிக்கு துணை முருகா விடு நாமங்கள் முன் செய்த, அதாவது முன்னோர்கள் செய்த முன் செய்த வழிக்கு துணைவன் வன்னிருதோடும் பயந்ததனி, வழிக்கு துணைவன் வடிவேலும் செங்கோடனும் மயூரம்னு சொல்லியிருப்பாங்க. இத முருகன். அப்போ இந்த வேலையை நீங்க சரி செய்து நீங்க முருகனை வணங்கலாம், முருகனுக்கு சஷ்டி விரதம் இருக்கலாம், எல்லாம் செய்யலாம். அது ஏன் அது இருக்கு சொன்னாங்கன்னா, அந்த காலத்துக்கு அது சரியா இருந்துச்சு. இந்த காலத்துல அதுல கொஞ்சம் மாறுபட்டு வருது. இவங்க பக்தியினுடைய நிலையில இருப்பாங்க. அதாவது என்னன்னா, வயிறு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். சஷ்டி விரதம் இருக்கிற போது நீங்க அந்த திதிக்கும் அந்த நாள்ல விரதம் இருந்தாலும் அது சரியா விரதம் நீங்க வேற நாள்ல விரதம் இருந்தா சரியாகாதா? கண்டிப்பா. நீங்க ஒண்ணு இல்லைங்க, இல்ல ரொம்ப குதர்க்கமா கேட்கல, ஏன் சஷ்டி திதியில விரதம் இருந்தாதான் சரியாகுமான்றது. நீங்க சஷ்டி விரதங்கிறது 6 நாள் விரதங்க. எச்சி முழுங்க கூடாது. இன்று முஸ்லீம் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, நோம்பு இருந்து இருப்பாங்க, எச்சி முழுங்க மாட்டாங்க. எச்சில் கூட முழுங்காம காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இருப்பாங்க. ஆனா இவங்க காலையில் 4 மணிக்கு 6 மணிக்கு முன்னாடி இவங்க என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம், சாயந்தரம் 6 மணிக்கு மேலே என்ன வேணா சாப்பிட்டுக்கலாம். நம்மளுது அது கிடையாது. சாப்பிடக்கூடாது. ஒரு நேரம் சாப்பாடுனா ஒரு நேரம் சாப்பாடு தான், ஒரு பொழுது தான் சாப்பிடணும். அப்போ அது சுத்தமாக இருக்கணும். அது ஏன் இருக்கு சொன்னாங்கன்னா, நீங்கள் வேற ஒன்றும் இல்லைங்க, கேன்சர் ஒரு மனிதனுக்கு வருதுன்னு வைங்களேன், அவருக்கு பசியோடு இருந்தால் அதுக்கு ஒத்துக்காது கேன்சர், அது கழிஞ்சிரு. அது பசி அந்த சாப்பிடத்தான் அந்த கேன்சர் பரவிட்டு இருக்கு. பசியோடு இருந்தால் ஒன்றும் இது பண்ணாது. வயிற்ற முதல் சுத்தம் பண்ணுறது தான் அந்த மருந்து. கேன்சர் கொடுக்குறாங்க இல்லையே மருந்து, அதை வயிற்ற பூரா என்ன பண்ணு சுத்தம் பண்ணிக்கிட்டே வரும். சுத்தம் பண்ண என்ன ஆகுங்க, உடம்பு பூரா உள்ளுக்குள்ளார ஒரு 5 நேரம் போய் சுத்தம் பண்ணத்தான் அந்த கிருமிகள் பூரா செத்து போகும். விரதம் இருந்தால் இயல்பாகவே அது நடக்கும். அப்போ விரதம் இருந்தால் கேன்சர் வராது. அந்த காலத்தில் யாருக்குமே வராது, தப்பு வராது. அப்போ இதே மாதிரி வயிற்றுல ஒரு பொண்ணுக்கு இருந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்கு தான் சஷ்டி விரதம் இருந்தாங்க. அற்புதமாக அது வேலை செஞ்சுது வச்சுக்கல. இதையும் இருந்து பார்த்துட்டேன் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்குத்தான் நான் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான கருத்து. அப்போ நீங்கள் இந்த பதிவை எல்லாரும் கேட்டிருக்கலாம். அற்புதமான முறையில் இது உலகம் முழுவதும் செல்லக்கூடிய ஒரு செயல். உத்தரம் இல்லையா, கவலையே விட வேண்டாம். நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு அதில் ஒரு முழுமையான ஒரு தீர்வுகள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தை கொடுங்க. இதுதான் நிலை அப்படிங்கிறத நிறைவான நிலை. நீங்கள் வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு பொதுவாக ஒரு ராசிக்கு ஒவ்வொரு பரிகாரமாக சொல்லணும்னு சொல்லிடலாம். ஆனால் இவங்களுக்கு கிரக ரீதியாக கணவன் மனைவி 2 பேர்த்துக்கு கிரக ரீதியாக ஒரு நேரம்னு வரும், புத்திரகாரக நேரம். பாருங்க, நொங்கு. இந்த நொங்கு நம்ம சாப்பிடுவோம். நம்ம எல்லாரும் நொங்கு சாப்பிடுவோம்ல, பனைமரத்திலிருந்து வர்ற நொங்கு சாப்பிடுவோம் இல்லையா, சாப்பிடுவோம். ஆனா இந்த நொங்கை இந்த ஆணுடைய ஜாதகப்படி தோஷம் இருந்தா தோலோடு அப்படியே சாப்பிடணும். தோலை உளிச்சுட்டு சாப்பிடுவார். தோலோடு அப்படியே சாப்பிட்டா அவருக்கு என்ன ஆகுனா உயிர் அணு வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கும். உயிர் அணு டெத்தா இருக்கும். 80% ஒரு குறிப்பிட்ட % உயிர் அணு டெத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வீக்னஸாக இருக்குது, சத்து மாத்திரை சாப்பிடணும்னு சத்து மாத்திரை கொடுப்பார் டாக்டர். அவர் அதுதான் செய்வார். அதே வேளை ஒரு பெண்ணு போய் பார்த்தா கர்ப்பப்பை விரிவாகலை, கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்குது, இதுக்கு நீ மாத்திரை சாப்பிட்டு சத்து மாத்திரை சாப்பிட்டா சரியாயிருன்னு சொல்லுவாங்க. அவங்களும் சாப்பிடுவாங்க, கிடைக்காது. நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கும், அவங்க டாக்டர் சொன்ன மருத்துவங்கள் உண்மையாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு கிடைக்காது. அது ஏன் கிடைக்கும்? ஒரு 50% கிடைக்குது, 50% கிடைக்கிறது இல்லை. அது என்னன்னா, இங்கே புத்திர தோஷம் இருக்கும். அப்போ கருமண்டலம் பிரச்சனையா இருக்கு. அப்போ கருன்னு சொல்லக்கூடிய கரு முட்டையை உடைத்தால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய கருப்பையில் இருக்கக்கூடிய தோஷம் விலகிவிடும். ஆரஞ்சு பழம் வைத்து சாமி விட்டால் 6-5 ஆக்டிவேட் பண்ண அது நல்லா இருக்கும்.
வளைகாப்பு செய்கிற மாதிரி வளைகாப்பு சீர் பூஜைன்னு அதுக்கு பேர். இதுக்கு முன்னாடி சில விஷயமுறையெல்லாம் இருக்குது. ஆனால் இவங்க ஒரு சிம்பிளாக செய்யணும் இல்லையா? இப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு பதிவே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் பாருங்க. இவங்கள் குடும்பங்களில் முருகனே குழந்தையாக அற்புதமான குழந்தையாக பிறக்க வேண்டும். அப்படி பிறந்த அந்த முருகனுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு எல்லா வகையிலையும் பரிபூரணமான வகையில் அவங்க பெற வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோட இதை நான் சொல்றேன் வச்சுங்களேன். இதெல்லாம் செஞ்சாலே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக சார், இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மனநிறைவை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி அதுக்கும் மேலே வந்துட்டு ஜாதக ரீதியாக நிறைய இஷ்யூ இருந்ததுன்னா உங்களை தொடர்பு கொண்டு அவங்களும் பயனடைவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி.